அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் பேசணும்னு எடுத்திருக்கிற பொருள் மனு தர்ம சாஸ்திரமும் சமூக நீதியும். பொதுவாக இன்று பிரச்சாரமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம் மனு தர்ம சாஸ்திரம்தான் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை நூல். மனு தர்ம சாஸ்திரத்தை எழுதியதே பிராமணர்கள் தான். ஜாதி பிரிவினை, தீண்டாமை, இதுதான் மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய போதனை. பிராமணர்கள் கோயில்களை ஆக்கிரமித்து கொண்டார்கள். இந்து மதம் பிராமணருடைய மதம். இந்து மதத்தில் சமூக நீதி இல்லை. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் நடக்குது. மனுவையும் பிராமணர்களையும் இணைச்சி சனாதன தர்மத்தை கொச்சப்படுத்துகிற காரியம் நடக்குது. மனு தர்ம சாஸ்திரத்தில் இந்த செய்திகள் இருக்கா? அதில் சமூக நீதியே இல்லையா? ஜாதி பிளவுகளும் தீண்டாமையும் தான் அதில் இருக்கிறதா? இதை பற்றி கட்டாயம் நம்ம கொஞ்சம் யோசித்தாகணும். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களா நான் எடுத்திருக்கிறது, சூத்திரர் என்ற ஒரு சொல். இது யாரோ ஒரு சில அந்த அந்த ஜாதியினரை குறிப்பிடுவது போல இந்த பிரச்சாரம் நடக்கிறது. ஆனால் மனுவில் அப்படி இல்லை. பிராமணர்கள் என்பது ஒரு ஜாதியா அல்லது அது ஒரு பதவியா? மனு என்ன சொல்றார்? புத்த மதம் இந்தியாவில் தோன்றிய காலத்திற்கு பிறகு சனாதன தர்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டதே. அது என்ன? ஆபத்து கால தர்மம் என்று மனு பேசுகிறாரே, யாருக்கு ஆபத்து? என்ன ஆபத்து? மனு தர்ம சாஸ்திரம் இன்னைக்கு நம்ம பொறுத்தவரையில் அது ஒரு தேவையான நூல் இல்லை. இன்னைக்கு அதை சிலர் தூக்கி ஊர்வலமாக எடுத்துட்டு போகிறாங்களே, அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? பெண்ணடிமையை மனு போதித்தாரா? இவ்வளவு விஷயங்களையும் நான் இன்னும் பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். 2 நூற்களை நான் இங்கே அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறேன். ஒன்று மனு தர்ம சாஸ்திரம் தமிழிலே எழுதிய திருலோக சீதாராமன் அவருடைய புத்தகம். இன்னொன்று டாக்டர் அம்பேத்கர் எழுதிய த ட்ரைம்ப் ஆஃப் பிராமணிசம், ரெஜிசைட் ஆர் த பர்த் ஆஃப் கவுண்டர் ரெவல்யூஷன். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மனுவுக்கும் பிராமண சமூகத்திற்கும் எதிரான கருத்தை கொண்டவராக இருந்தாலும் அவருடைய நூலிலே சில கருத்துகள் நாம் ஏற்று அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நான் மனு தர்ம சாஸ்திரத்தை புரிந்து கொள்வதற்கு முதல்ல படித்தேன், எனக்கு புரியலை. நான் தப்பாக தான் மனுவை பற்றி இந்த உலகம் கொண்டிருக்கிற கருத்தை தான் கொண்டிருந்தேன். ஆனால் அதை மாற்றி மனுவை இப்படி படிக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டலை எனக்கு கொடுத்தது அம்பேத்கருடைய நூல் என்பதை நான் இங்கு தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என் அன்பான சகோதரர்களே, சூத்திரர் ஒரு வார்த்தையை வச்சுட்டு நாங்கள்லாம் தாழ்ந்த ஜாதியாகி போவதற்கு மனுதான் காரணம் என்றெல்லாம் சிலர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். மனு அந்த வார்த்தை கொடுக்கல. அது பிறப்பின் அடிப்படையிலான ஒரு சொல் அல்ல, படிக்காதவர் என்பதற்குரிய சொல். அதை நம்ம முதல்ல பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல அம்மா மூலமா பிறக்கிறாங்க. அம்மா தான் நம்முடைய முதல் பிறப்புக்கு காரணம். அதனால பிறப்புனால எல்லாரும் ஒத்து இருக்கிறோம். 2 நிலை இல்லை. 18 வயசு வரையிலும் யாருமே குருகுலத்துக்கு போய் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. 18 வயசுக்கு பிறகுதான் குருகுலத்தில் போய், அந்த காலத்தில் பழைய காலத்தில் குருகுல கல்வி முறை இருந்த காலத்தில் 18 வயசுல குருகுலத்தில் போய் படிப்பாங்க. அப்போ பிறந்த இவ்வளவு நாள் ஆன அந்த குழந்தை வளர்ந்து இளைஞனாகிற அந்த காலகட்டத்தில் தனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு தொழிலை செய்து பழகி இருக்கும். படிப்பு தேவைப்படாத தொழில், கட்டடக்கலை, சிற்பக்கலை, சித்திரம், தோட்டக்கலை, சமையல் கலை, இந்த மாதிரி இதுக்கு படிப்பு அடிப்படையில் தேவைப்படாது என்கிறதாலே படிப்பு தேவைப்படாத இந்த தொழில்களை
அந்த அவங்க செய்துட்டு இருப்பாங்க. 18 வயசு சிந்திக்கிற பிராயம். இனி குருகுலத்துக்கு போகிற வயசு. இனி நாம குருகுலத்துக்கு போகணுமா வேண்டாமா என்கிறத அந்த குழந்தையும் யோசிக்குது. பெற்றோர்களும் இந்த பையன் செய்கிற வேலை வருமானம் நமக்கு பயன்படுது, அதனால நாம இவன் இந்த தொழிலையே செய்தா பரவாயில்லை என்று நினைத்தால் அந்த பையனை அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதில்லை. எனவே அந்த குழந்தைகள் அந்த 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 இளைஞர்கள் படிக்காதவங்க, படிப்பு தேவைப்படாத அந்த காரியத்தை அந்த வேலைகளை செய்து பழகிட்டு இருக்கிறாங்க. இது முதல் நிலை. இது ஒரு முதல் பிறப்பின் அடிப்படையில் வந்திருக்கிற நிலை. இது இந்த பிறப்பின் அடிப்படையில் எல்லாருமே சமம்தான். இப்போ குருகுலத்தில் கொண்டு வந்து 18 வயசுல பிள்ளைகளை சேர்க்கிறாங்க. ஒரு விஷயம், இன்ன ஜாதிக்காரங்க தான் குருகுலத்தில் கொண்டு போய் பிள்ளைய சேர்க்கணுங்கிறது கிடையாது. விருகதாரண்ய உபநிஷத்துல, சாந்தோக்கிய உபநிஷத்துல இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது இந்த வேறுபாடுகள் எல்லாம் இந்த வேறுபாடு இல்லைங்கிறத நாம் உணர முடியும். எனவே எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் பிறப்பால ஒரு சமூக அமைப்பு இருந்திருக்கிறது, ஒரு அடையாளப்படுத்துறது இருந்திருக்குது. ஆனால் ஒரு சமூக நிறுவனமாக அதை அடையாளப்படுத்துகிற பணி அப்போது இல்லை. அது இந்த குருகுல கல்வி முறையின் மூலமாக வந்தது. படிக்காதவங்க எல்லாம் அந்த நால்வர்ணத்தார் என்கிற அந்த சூத்திரர் என்கிற நிலையும், படிக்க வந்தவங்க ஒரு 12 வருஷம் குருகுலத்தில் படிக்கிறாங்க. பிராமணர் என்கின்ற ஆச்சாரியர் கல்வியை சொல்லிக் கொடுக்கிறாரு. வெறும் வேதங்கள் மட்டும் அவர் சொல்லிக் கொடுக்கல, உபவேதங்கள் இருக்கு. தனுர்வேதம், ஆயுர்வேதம், இன்னைக்கு இருக்கிற மருத்துவ கல்லூரி மருத்துவ படிப்பெல்லாம் ஆயுர்வேதம், தனுர்வேதம், ஆயுர்வேதம், ஜோதிஷம், வானசாஸ்திரம், இவையெல்லாம் அந்த கல்விக்குள்ள வருது. இதெல்லாம் அந்த பையன் படிக்கிறான். 12 வருஷம் படிக்கிற அந்த பையனை படிப்பு முடிச்சு வெளியே வருகிற போது அந்த பையன் இந்த 3 இருபிறப்பாளர் என்கின்ற 3 நிலை, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இதுல எந்த தொழிலை செய்வதற்கு அந்த பையன் தகுதி உடையவன் என்று அந்த குரு அடையாளம் காணுகிறாரோ அந்த அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அப்போ இதுல இப்ப இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், இந்த மாதிரி டீச்சர்ஸ் எவ்வளோ வேலை பார்க்குறோம். இதுக்கெல்லாம் படிப்பு தேவைப்படுகிறது. என் அன்பிமிக்க சகோதரர்களே, பிராமணர் என்கின்ற அந்த சொல்லுக்கு இன்னைக்கு இருக்கிற பிஎட் எம்எட் மாதிரி அந்த குருகுலத்தில் படிக்கிற போது இந்த பையன் டீச்சராக பணியாற்றுவதற்கு தகுதியுடையவன் தானா, அவன் என்ன ஜாதியிலிருந்து வந்தான் என்பதை யாரும் பார்க்கறதில்லை. அதுதான் ரொம்ப விசேஷம். எந்த ஜாதிங்கிறது இல்லை, எந்த ஜாதியிலிருந்து அவன் வந்திருப்பான். அவன் ஒரு பிராமணனுடைய பையனாகவும் இருக்கலாம். இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு பிராமணர் குருகுலம் நடத்துகிறார். ஆனால் தன்னுடைய மகனை தன்னுடைய குருகுலத்திலே அவர் சேர்த்து படிக்க வைக்கிறது இல்லை, வேற ஒரு குருகுலத்துக்கு அனுப்புவார். சந்தேகங்கள் இருந்தால் விளக்கம் சொல்லி கொடுப்பார். மற்றபடி படிக்கிறது வேற ஒரு குருகுலத்தில் போய் தான் படிக்கணும். அங்கே படிச்சுட்டு அந்த குருவின் மூலமாக அவன் பிராமணராகவும் ஆகலாம், சத்திரியனாகவும் ஆகலாம், வைசியனாகவும் ஆகலாம். அதே போல ஒரு சூத்திரர் என்கிற இருக்கிறார், படிக்காதவர். அவர் நினைக்கிறாரு நாம படிக்கலை, ஆனால் நம்ம பையனாவது படிச்சு வரட்டுமே என்று சொல்லி தன்னுடைய பையனை குருகுலத்துக்கு அனுப்புறாரு. அந்த பையன் குருகுலத்தில் படித்து அவன் பிராமணர் ஆகலாம், சத்திரியர் ஆகலாம், வைசியர் ஆகலாம், எந்த நிலை ஆகலாம். இது 2வது பிறப்பு. இந்த 2வது பிறப்பை துபிஜகர்கள் என்று சொல்லுவார்கள். ட்வைஸ் பார்ன்ஸ், 2வது பிறப்பு. இதை கொடுக்கிறது டீச்சர், குரு. பிறப்பு அம்மா மூலமாக எல்லோரும் சமம். இந்த 2வது பிறப்பு குருவின் மூலமாக அமைகிறது. அதில் வேடிக்கை என்னன்னு சொன்னா, இந்த குரு ஒவ்வொருவரையும் தகுதிக்கு ஏற்ப, டாக்டர் அம்பேத்கர் இதை பற்றி பேசுகிற போது மென்டல் ஆப்டிடியூட், பிசிக்கல் ஆப்டிடியூட் ரெண்டையும் அசஸ் பண்ணி இந்த குருகுலத்தில் அந்த உபநயனம் பண்ற சடங்கு நடக்கிறதாக சொல்லுவார். மட்டுமில்லை, இது மிகச்சிறந்த முறை என்கிறதையும் டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அதனால ஒரு பிராமணருடைய மகன் சூத்திரனாகவும் இருக்கக்கூடும், சத்திரனாகலாம், வைசியனாகலாம், பிராமணரும் ஆகலாம்.
ஒரு சூத்திரனுடைய மகன் பிராமணனாகலாம், வைசியனாகலாம், சத்திரியனாகலாம். இதுதான் அந்த காலத்தில் இருந்த கல்வி முறை. இது மிகச் சிறப்பான ஒரு கல்வி முறையாக இருந்தது. இந்த இரண்டாவது பிறப்புல சிறப்புகள் உண்டு, சிறப்பு அமையுது. டீச்சரா ஒரு ஆள் இருக்கிறான்னா சிறப்பானவர், சத்திரனா இருந்தா அதுக்கு அடுத்த நிலை. எனவே இந்த சிறப்பு எங்க வருதுன்னு சொன்னா பார்க்கிற பணியில வருகிறது, பிறப்பில் இல்லை. திருவள்ளுவர் ஒரு பாடல் சொல்லுவார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா. பிறப்பால எல்லாரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க, ஆனா சிறப்பு அப்படி இல்லை. அது செய்தொழில் வேற்றுமையால், செய்கின்ற தொழில் வேற்றுமையால் இது அமைகிறது. மனுதர்ம சாஸ்திரத்தை சுருக்கமாக அவர் சொல்லுகிறார், வள்ளுவர் சொல்லுகிறார். மனுதர்ம சாஸ்திரத்தில் இது இந்த பாடல் 2ல 172வது பாடல். திருவள்ளுவர் சொல்லுகிற இந்த பாடல் மனுதர்ம சாஸ்திரத்தில் 2வது அதிகாரம் 172வது ஸ்லோகம். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, மனுதர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறாங்க. 12 வருஷம் படிக்கிறான். அந்த பையனுடைய தகுதி அந்த ஆச்சாரியர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு யார் யார் எந்தெந்த வர்ணத்திற்கு எந்தெந்த தகுதிக்கு உரியவர் ஏற்புடையவர் என்பதை புரிந்து கொண்டு சமாவர்த்தனம் என்கிற ஒரு சடங்கு செய்கிறார். அதுதான் பட்டமளிப்பு விழா, அதுதான் பூநூல் போடுகிற விழா, அதுதான் உபநயனம் பண்ணுகிற விழா. இந்த உபநயனம் பண்ணுகிற விழா, இந்த விழா குருவால் செய்யப்படுகிறது. இது 2வது பிறப்பு. இதுதான் மனிதனுடைய உண்மையான அடையாளத்தை உலகத்துக்கு காட்டுகிற ஒன்று. எனவே என் அன்பான சகோதரர்களே, இந்த பிராமணர் என்கின்ற சொல் ஒரு தகுதியின் அடிப்படையிலே, ஒரு சிறப்பான மாண்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை தவிர யாரும் யாற்றென்றும் பிடுங்கி எடுத்துக்கிடலை. நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல நாங்கள் எத்தனையோ பேர் வேலை பார்த்தோம். எந்தெந்த ஜாதிக்காரங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னும் மதத்துக்காரங்கிறது எனக்கு அடையாளம் தெரியும். அங்க நாங்க ஒரு கில்டு, ஒரு அமைப்பு, ஒரு சமூக நிறுவனமாக நாங்க ஆசிரியராக பணியாற்றமே தவிர அந்த ஆசிரியர் பணிக்கு எத்தனையோ ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க, எந்தெந்த ஜாதிக்காரங்களோ வந்திருந்தாங்க, எந்தெந்த மதம் சார்ந்தவங்களும் வந்திருந்தாங்க. ஆனால் இவர்கள் எவரும் தங்களுடைய ஜாதியை பற்றி அங்கே பேசிக் கொள்வதில்லை, தங்களுடைய பணியை பற்றித்தான் பேசுவார்கள். எனவே பிராமணர்கள் என்பது இது இந்த ஆபத்து காலம் வருவதற்கு முன்னாலே உள்ள நிலை, குருகுல கல்வி முறை இருந்த நிலை. இந்த சூத்திரர் என்கின்ற வர்ணத்தவரை, 4ஆம் வர்ணத்தவரை மனு மிகவும் மதிக்கிறார். 2வது அத்தியாயம் 238வது ஸ்லோகத்தில் சொல்றாரு, பிராமணர்கள் மேலான கல்வியை 4ஆம் வர்ணத்தவன் ஆகிய சூத்திரனிடமிருந்தும் நற்குண பெண்மணியை தாழ்ந்த குலத்திலிருந்தும் கூட கொள்ளலாம், அந்த மாதிரி சொல்லுவார். எனவே இங்கு திருமணம் செய்து கொள்வதிலேயோ அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களிலோ எந்த வேறுபாடும் எந்த பிரிவினையும் மனு காட்டவில்லை. அது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடையாளமாகவும் இல்லை. இன்னொரு வகை சூத்திரரை பற்றி டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். இவர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள். புத்த மதம் தோன்றுவதற்கு முன்னாலே இந்த பிரச்சனை நமக்கு இல்லை. புத்த மதம் தோன்றிய பிறகு, அதுவும் அசோகர் அரசனாக முடிசூட்டிய பிறகு, அவர் புத்த மதத்தை தழுவிய பிறகு புத்த மதத்தை அரசாங்க மதமாக்குகிறார். புத்த மதம் அரசாங்க மதமாக்கப்பட்டதாலே வேதங்கள் சார்ந்த கல்விக்குரிய மானியங்கள் நிறுத்தப்பட்டன. குருகுலங்கள் நடத்துறதுக்கு டீச்சர்ஸுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பிராமணர்கள் எங்கேயும் அக்ரசிவாக இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆதிக்க சக்தி கைப்பற்றி கொண்டார்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா இயல்பிலையும் அந்த நம்முடைய சாஸ்திரங்களை படிக்கிற போதும் பிராமணர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுபாவம் கிடையாது.
அவருடைய வாழ்க்கை முறையே மிகவும் சாதுரியமானதாகவும் சாத்வீகமானதாகவும் இருக்கும். அப்போ அரசாங்க மதமாக புத்த மதம் ஆச்சு. அரசாங்க குருகுலத்துக்கு வரக்கூடிய மானியம் நின்று போச்சு. வேதங்களுக்கும் வேதம் சார்ந்த யாகங்களுக்கும் தடை வருது. குருகுல கல்வி அதை படிக்கிறதுக்கு வெளியில இருந்த ஆள்கள் வர்றது நின்று போனாங்க. டாக்டர் அம்பேத்கர் சொல்றார், Buddhism was called by its enemies. Buddhism was called by its enemies as the Sutra religion. That is the religion of the low classes. தாழ்ந்தவருடைய மதம் என்று அந்த புத்த மதத்தை சொல்றாங்க. ஏன்னா படிக்கல. இவர்கள் நாத்திகர்கள் என்று சொல்லுகிறார். 3 ஸ்லோகத்தில் சொல்றார் நாத்திகர்கள் யார். இவர்கள் வேதத்துக்கு விரோதிகள். எனவே இந்த மதம் ஏன் சூத்திரருடைய மதம்ங்கிறாரு? 4ஆம் வர்ணத்துக்காரங்க வேதங்களை படிக்க மனசு இல்லை அல்லது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சமூக வாழ்க்கை முறைக்கு எதிரானவங்க இல்லை. சமூக அமைப்புக்கு அந்த காலத்தில் இருந்த சமூக அமைப்புக்கு எதிரானவங்க இல்லை. ஆனால் இவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வேதங்களுக்கு விரோதமாகவும் குருகுலத்துக்கு எதிராகவும் நாத்திகர்களாகவும் வேத விரோதிகளாகவும் இருந்தார்கள். எனவே வேதத்தை படிக்கவே மாட்டேன், படிக்க முடியாம இருந்தவங்க 4ஆம் வர்ணத்தவர் படிக்கவே மாட்டேன் என்று படித்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை அவர்களைத்தான் சூத்திர மதத்தவர் என்று அம்பேத்கர் பேசுகிறார். எனவே இவர்கள் மதத்தால் சூத்திரர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே என் அன்பான நண்பர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சூத்திரர் என்ற சொல் ஒரு ஜாதிக்குரியது அல்ல. படிக்காதவங்க படிக்க மாட்டேன்னு இருக்கலாம், அல்லது படிப்பு வராமல் இருக்கலாம், அல்லது நமக்கு வேண்டான்னு விட்டுருக்கலாம். இப்படி இவர்கள் தான் சூத்திரர்கள், அன்லேர்னடு பீப்புள். ஆனால் இருபிறப்பாளர்கள் படித்தவர்கள். அவர்கள் படித்தாங்க, அதுக்கேற்றால அதுக்குரிய வேலைக்கு போனாங்க. இந்த புத்த மதத்தினுடைய ஆட்சி காலத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல அது அரசாங்க மதம். அசோகனுடைய காலத்தில் அசோகன் ஏறக்குறைய தமிழ்நாட்டை தவிர மீதி இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தார். அதனால குருகுலங்களுக்கு வரக்கூடிய மானியம் நின்று போச்சு. குருகுலங்களுக்கு ஆதரவும் அரசிலிருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய பாதுகாப்பும் இல்லாமல் போச்சு. சமூக அமைப்பு சீர்குலைந்தது. அன்னைக்கு கல்வியை கொடுத்ததே அந்த குருகுல கல்வி முறை. ஆல்டர்னேட்டிவா வேற குருகுல கல்விக்கு பதிலாக வேற கல்வி இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட்ரல் போர்டு, ஸ்டேட் போர்டு இதாக சொல்லிக்கலாம். அன்னைக்கு இந்த மாதிரி இல்லை. இருந்த அமைப்பு ஒன்று, ஒரே அமைப்பு. அது இந்த மாதிரி சீர்குலைந்து போயிட்டு அம்பேத்கர் சொல்றாரு, the ancient social system of Chaturvarna, which under Buddhist regime was put into melting pot. உருக்குறைஞ்சு போச்சு. அந்த குருகுல கல்வினால கிடைக்கக்கூடிய அனைத்தும். ஆனா ஒரு எதிர்பார்ப்பு அந்த சமயத்தில் இருந்தது, புத்திசம் மிக சீக்கிரமா அழிஞ்சு போயிடும். 12வது அத்தியாயம் 95-96 ஸ்லோகத்தில் சொல்றாரு. அதுவரை இந்த ஆபத்து இருக்கும். புத்த மதம் அழிஞ்சு போயிட்டுன்னா அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை இருக்காது என்று சமூகம் ஆறுதல் அடைந்து கொண்டிருந்தது. இன்னும் ஒன்று சொல்றாரு டாக்டர் அம்பேத்கர், பக்கம் 268, the Brahmins therefore lived as suppressed and depressed class people. புத்த மதத்தினுடைய ஆட்சி காலத்திலே the Brahmins therefore lived as suppressed and depressed class people. அன்னைக்கு சப்ரஸ்ட் அண்ட் டிப்ரஸ்ட் ஆனவங்க என்னைக்கு தலை நிமிர்ந்தாங்க கொஞ்சம் பாருங்க. புத்த மதத்தினுடைய ஆட்சிக்கு பிறகு இஸ்லாமியருடைய ஆட்சி வந்தது. அதுக்கு பிறகு ஆங்கிலருடைய ஆட்சி. இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசனம். எனவே அந்த காலத்தில் இருந்த குருகுல கல்வி முறையோ அல்லது அதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட அறிவோ இல்லை. பிராமணர்கள் எங்கேயாவது ஒரு ஸ்லோகத்திலேயாவது பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்று மனுவில் சொல்லியிருக்கா? பிராமண பதவி அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல் சொல்லுவார், உயர்வா சொல்லுவார். பிராமணர்கள், இவர் பிராமண ஜாதியிலே பிறந்து விட்டார், நான் இனிதான் பிராமண ஜாதியை பற்றி சொல்ல வரேன் என்பதாலே இவர் உயர்ந்தவர் என்று
ஒரு சுலோகம் கூட மனு சொல்லலை. 2683 சுலோகம் மனு தர்ம சாஸ்திரத்தில் இருக்கு. ஒரு சுலோகத்தில் கூட இந்த வரி இல்லை. அதனால வேதங்கள் அழிஞ்சு போகும்னு ஒரு பயம் அந்த காலத்தில் இருந்த அறிஞர்களுக்கு வருது. ஏன்னா இந்த வேதம் சார்ந்த கல்வி, குருகுல கல்வி முறை, அன்னைக்கு சமஸ்கிருதம் எழுதப்படாத மொழி இருந்தது, எழுதப்படலை. அதுக்கு பிறகு தேவநாகரி இருக்கிற ஸ்கிரிப்டை எடுத்து கொஞ்சம் எழுத்துக்களை புதுசாக உருவாக்கி தான் சமஸ்கிருத மொழி உருவாக்குனாங்க. அப்போ மொழி இல்லை, வேதங்கள் எழுதப்பட்டிருக்கல, எழுதா கல்வியாக இருந்த காலகட்டம். அதனால ஒரு குரு இருக்கிறாருன்னா அவரு தான் நினைவில் வைத்திருக்கிற அந்த வேதம் சார்ந்த கல்வியை தன்னுடைய மாணவர்களுக்கு கடத்தி கொடுக்கிறார். அவங்க அதில் பிராமணர்களாக செலக்ஷன் ஆகிறவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாங்க. இப்படி தலைமுறை தலைமுறையாக அது கடத்தப்படுமே தவிர அந்த சங்கிலி தொடரில் ஒரு சங்கிலி அறுத்து போச்சுன்னா வேதங்கள் அடுத்த தலைமுறை போகாது, அது அழிஞ்சு போகும். அதனால அன்னைக்கு இருந்த அறிஞர்கள் அப்ப இருந்த பிராமணர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா வேதம் அழிஞ்சு போக கூடாது, இதுவரையிலும் இருந்த நடைமுறைப்படி உங்க பையனுக்கு உபநயனம் செய்து வைக்கக்கூடிய உரிமை, கல்வி சொல்லிக் கொடுத்து வேதங்களை சொல்லிக் கொடுத்து உபநயனம் பண்ணக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை. இனி அப்படி இருக்காதீங்க, வெளியில இருந்த ஆள் வரல, நீங்க குறைந்தபட்சம் உங்க பையனுக்காவது இந்த வேதங்களை சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு வேதத்தை படித்த பிறகு உபநயனம் பண்ணணும், அவனுக்கு பூணூல் போடணும் என்று கேட்டுக்கொண்டதின் பேராலே பிராமணர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கவும் அந்த அவர்களுக்கு உரிய காலம் வந்த உடனே பூணூல் போட்டு உபநயனம் செய்கிற பழக்கமும் வந்தது. அங்கேருந்து இங்க மனு தர்ம சாஸ்திரம் 3வது அத்தியாயம் 3, 4வது ஸ்லோகங்கள் தகப்பனுக்கு கைமாறி வருது. இப்போ இன்னைக்கு புத்த மதத்தினுடைய ஆதிக்கம் குறைஞ்சிரும், நாளைக்கு குறைஞ்சிரும் என்று காத்திருக்கிறாங்க. அது குறையலை, அதுக்கு ஒரு முடிவு வரல. அந்த பழக்கம், தந்தை மகனுக்கு உபநயனம் செய்து வைக்கிற அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்தது, முடிவுக்கு வரல. அதுவே ஒரு ஜாதியாக மாறிச்சு. அது ஒரு ஜாதிக்குரிய சம்பிரதாயமாக இன்னைக்கு சொல்றாங்க. பிடுங்கி கொண்டார்கள். அம்பேத்கர் கூட அந்த வார்த்தையை சொல்றாரு, கொலூடட். அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை கொலூடட். மனுவும் பிராமணர்களும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆச்சாரியர் செய்து வைக்க வேண்டிய குருகுலத்தை அவர்கிட்ட கைப்பற்றி தன்னுடைய இந்த தந்தைக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனால் உண்மை அதுவாக இல்லை. மனுவை பார்க்கிற போதும் அந்த காலத்து வரலாற்றை பார்க்கிற போதும் நான் சொன்ன இந்த முறைதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. என் அன்புமிக்க சகோதரர்களே, ஆபத்து காலம், வேதங்களுக்கு ஆபத்து, இந்த சோசியல் சிஸ்டம், அந்த சமூக அமைப்புக்கு ஆபத்து என்று இருந்த அந்த காலத்திலே யாகங்களுக்கு தடை. அப்போ இருந்த அறிஞர்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. மனு தர்ம சாஸ்திரம் 11வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். ஒரு 4 பேர் கொண்ட கமிட்டி, விஸ்வதேவர், சாத்தியர், மகரிஷி, ஒரு பிராமணர், இந்த 4 பேரும் கொண்ட ஒரு கமிட்டி. ஆபத்து காலம். அப்போ அந்த சமயத்தில் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு முன்னால 6வது மனு தர்ம சாஸ்திரம் எழுதப்பட்டிருந்தது. சக்சூஸ் என்கிற அவருடைய மனு தர்ம சாஸ்திரம் இருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களையும் விதிகளையும் ஆபத்து காலத்தில் பின்பற்ற முடியாது, அது ஆபத்தானது. எனவே இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, இந்த காலத்திற்கு ஏற்ப இந்த விதிகளிலே கொஞ்சம் மாற்றம் செய்யணும், ஒரு புதிய மனுதர்ம சாஸ்திரம் எழுதணும். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, இந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு ஏற்ப ஏற்றார் போல கொஞ்சம் எழுதணும்னு சொல்லி ஒரு 4 பேர் கொண்ட கமிட்டி, விஸ்வதேவர், சாத்தியர், ஒரு மகரிஷி,
ஒரு பிராமணர். ஒரு விஷயத்தை நீங்க இங்க கவனிக்கணும். மனுதர்ம சாஸ்திரத்தை எழுதியதே பிராமணர்கள் தான் சொல்றாங்க. இந்த 4 பேர் கொண்ட கமிட்டியில ஒரு பிராமணரும் இருந்தார் என்கிற செய்தி இல்லை என்றால் ஒருவேளை நாம சந்தேகப்படலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. 4 பேர் கொண்டவங்க. அதுல ஒரு ஆள் விஸ்வேதேவர், அவர் தான் வைவஸ்தமனு, அவர் தான் இதெல்லாம் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதை எழுதினவர். என் அன்பான நண்பர்களே, இன்னைக்கு மனுதர்ம சாஸ்திரம் இப்போ நம்ம கையில் இருக்கிற மனுதர்ம சாஸ்திரம் ஒரு பிராமணனால் எழுதப்பட்டது, அது அவர்களுக்கு சலுகை செய்வதற்காக எழுதப்பட்டது, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மனுவை நான் முதல்ல படித்தது ஏகே கோபாலன், அந்த திருலோகர் சீதாராமனுடைய புத்தகம் ஏகே கோபாலன் பதிச்சது. இப்போ அதை அலைகள் பதிப்பகம் பண்றாங்க. அவருடைய பதிப்பாசிரியர் உரையில சொல்றாரு, இதுல பல இடைச்செருகல்கள் இருக்குங்கிறார். மனுதர்ம சாஸ்திரத்துல பல இடைச்செருகல்கள் இருக்குங்கிறார், ஒத்துக்கிட முடியுது. ஆனால் டாக்டர் அம்பேத்கர் இப்ப இருக்கிற மனுதர்ம சாஸ்திரம் முழுவதுமே இடைச்சொற்கள். சுமதி பார்க்கவ என்கிற ஒருவர் ஒரு தர்மசாஸ்திரம் எழுதினார். மனுவுக்கு அந்த காலத்துல ஒரு மரியாதை இருந்தது. எனவே அவர் எழுதினதாக இதை காட்டிக்கிடுவோம், இதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்று அவர் இந்த தன்னுடைய நூலை மனுதர்ம சாஸ்திரம் என்று உள்ள விட்டிருக்கிறாரு என்று அவர் சொல்றாரு. எனவே இன்னைக்கு குறை இருக்குன்னு குறை சொல்றதுக்கு மனு சொன்னார், மனுதர்ம சாஸ்திரம் சொல்லியது என்று சொல்வதற்கு பதிலாக சுமதி பார்க்கவ சொன்னார், வேறு யாரோ சொன்னார்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். நான் இனி இப்போ இருக்கிற மனுதர்ம சாஸ்திரத்தை பற்றி சொல்றேன். அதுல 2683 ஸ்லோகம் இருக்கு. 10வது அத்தியாயம், 12 அத்தியாயம் இருக்கு. 10வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தை முடிக்கிற போது மனு சொல்லுகிறார். 9வது அத்தியாயம் 336வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். இதுவரை ஆபத்து இல்லாத காலத்துல பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை சொன்னேன். இனி ஆபத்து காலத்தில் 4 வர்ணத்தாரும், இந்த வார்த்தையை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க, பின்னால தேவைப்படும். 4 வர்ணத்தாரும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை நான் சொல்ல போகிறேன்னு சொல்றாரு. 10வது அத்தியாயம் தொடங்குது. இந்த 10வது அத்தியாயத்துல தான் கலப்பு ஜாதி, சங்கர ஜாதி, எக்ஸ்க்ளூடட் காஸ்ட், மிக்சட் காஸ்ட், சண்டாளர், பாகிய ஜாதி, இன்னைக்கு சனாதன தர்மத்தின் பேராலும் பிராமணர்களின் பேராலும் மனுவின் பேராலும் மேல அவங்க மேல இந்த பழிய போட்டு என்னெல்லாம் குறைகள் சொல்லப்படுகிறதோ, ஜாதி வேற்றுமை, அது இது தீண்டாமை, இந்த அவங்க சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள் அனைத்துமே இந்த 10வது அத்தியாயத்தில் வருது. ஆனால் எந்த இடத்திலேயாவது இந்த ஜாதி உயர்ந்தது, இந்த ஜாதி தாழ்ந்தது, இவர்கள் மேலானவர்கள், இவர்கள் கீழானவர்கள் என்று மனு சொல்லவில்லை. ஒரு பாடல் கூட சொல்லலை. இதுல என்ன ஒரு விஷயம், இந்த 9வது ஸ்லோகத்து அத்தியாயத்தில் 336வது ஸ்லோகத்தில் இதை சொல்றாரு கடைசியா. நான் இனி ஆபத்து காலத்துக்குள்ள நடைமுறைகளை பற்றி 4 வர்ணத்தாருக்குரிய விதிகளை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னார். 10வது அத்தியாயத்தை தொடங்குறார். 10வது அத்தியாயத்தை முடிக்கிறார். 131 ஸ்லோகம் இருக்கு. 131க்கு முந்தினது. இதை நீங்க கவனிக்கணும். ஸ்ரீ இந்துல 11 ஸ்லோகம் கம்மி. இந்த 10வது அத்தியாயத்தில் முக்கியமான ஸ்லோகம் 11 ஸ்லோகம் இல்லை. அதனால நீங்க அதுல 119வது ஸ்லோகமா அதை மனசுல வச்சுக்கணும். அதை கடைசி ஸ்லோகத்தை முந்தின ஸ்லோகம் சொல்றாரு. இதுவரை ஆபத்து காலத்தில் 4 வர்ணத்தாரும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை சொன்னேன், அதன்படி வாழ வேண்டும். அப்ப ஆபத்து கால தர்மங்கிறது என்னது? 9வது அத்தியாயத்தை முடிக்கிற போது நான் ஆபத்து காலத்து தர்மம் சொல்ல போறேங்கிறார். 10வது காலத்தை அத்தியாயத்தை முடிக்கிற போது நான் சொல்லிட்டேன் ஆபத்து கால தர்மம் இதுபடி வாழுங்கிறார். சொல்றாரு 4 வர்ணத்தாருங்கிறார். அன்பான சகோதரர்களே, சமூக அமைப்பு செதறிப்போன அந்த காலகட்டத்தில்
வர்ணமாக சமூகத்தை தக்க வைக்க முடியல. இருக்கிற ஜாதிகளையாவது அப்படியே அவங்க குல ஆச்சாரப்படி வாழ வச்சிட்டு நிர்பந்தம் பண்ணி சீக்கிரம் தீந்துரும் ஆபத்து காலம். அது தீர்ந்த பிறகு உடனே நம்ம பழைய நடைமுறையை கொண்டு வரலாம். அது வரையிலும் இந்த வர்ணம் என்கிற அமைப்பை நம்ம கொண்டு வர முடியல. இந்த ஜாதி அமைப்பு, அந்த ஜாதியை சார்ந்தவங்க அவங்க சம்பிரதாயத்தை அப்படியே பின்பற்றி இருக்கணும். அதுல கலப்பு வந்துடக்கூடாதுங்கிறது தான் மனு கவலைப்பட்டார். இது ஆபத்து கால தர்மம். ஆபத்து காலம் முடிஞ்சவன சொல்றாரு. 11-29 கமிட்டியை பற்றி சொல்லிட்டு 30 சொல்றாரு, ஆபத்து காலத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். ஆபத்து இல்லாத காலத்திலே இந்த ஆபத்து கால தர்மத்தை யாராவது பின்பற்றினால் நல்லா இருக்க மாட்டான். என் அன்பான சகோதரர்களே, இது ஆபத்து கால தர்மம். இங்கிலீஷ் தமிழ் மொழிபெயர்ப்பில் கவுன தர்மம் சொல்றாங்க. எனக்கு அந்த வார்த்தை தெரியும். இது ஒரு சப்ஸ்டிடியூட் ரூல் ஃபார் த பிரின்சிபல் ரூல். இது இல்ல பிரின்சிபல் ரூல், இது ஒரு சப்ஸ்டிடியூட். என்னைக்கு ஆபத்து நீங்குதோ தூக்கி தூர போட்டுட்டு போயிட்டே இரு. அன்பான நண்பர்களே, நம்ம நாட்டில் ஒரு எமர்ஜென்சி வந்துட்டுன்னு வைங்க, அடுத்தவன் போருக்கு வந்துட்டான் அண்டை நாட்டில், அல்லது வேற ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கிற சட்டங்களை நாம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு எமர்ஜென்சிக்குன்னு சில சட்டங்களை நமக்கு அமுல்படுத்துவோம். எமர்ஜென்சி என்னைக்கு தீருதோ அன்னைக்கு இந்த சட்டம் போயிடும், அது வரும். இதைத்தான் மனு சொல்லுகிறார், துடிக்கிறார். அவருடைய மனுவை நீங்க அதை அவருடைய நூலை பார்த்தா இன்னைக்கு நாம மனுவை பற்றி நானும் அந்த அபிப்பிராயம் உங்கள்கிட்ட சொன்னல, நானும் மனு மீது தப்பான எண்ணம் வச்சிருந்தேன். ஆனால் என் அன்பான சகோதரர்களே, மனு இந்த சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆபத்து காலத்தில் வேதங்கள், இந்த நம்முடைய சமூக நடைமுறைகள் இல்லாம போயிடக்கூடாது, எப்படியாவது இதை பாதுகாக்கணும் என்பதற்காக சொல்றாரு. அதான் சொல்றாரு, இது ஒரு சப்ஸ்டிடியூட் ரூல். ஆபத்து காலம் நீங்கின உடனே இதை தூக்கி தூர போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும், பழையபடி நம்முடைய நம்முடைய ஒரிஜினல் அந்த பிரின்சிபல் ரூலை நாம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே ஆபத்து காலத்துல நமக்கு என்ன வருது, பிராமணர் வர்ணமாக இருந்த அந்த முறை மாறி அது ஒரு ஜாதி அமைப்பாக மாறியது. இது நமக்கு தெரிந்து கொண்ட உண்மை. பிடுங்கிக் கொண்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. பிராமணர்களுக்கு மனு சலுகை வழங்கினாராம். இந்த ஜாதியால பிராமணர், இப்ப வர்ணங்கிறத விட்டுட்டு நம்ம ஜாதி தோன்றியாச்சு, ஜாதிக்கு வருவோம். மனு பிராமணர்களுக்கு சலுகை செய்தாராம். அப்படித்தானே சொல்றாங்க. மனு கொலூடன், மனுவும் பிராமணர், அவரும் பிராமணரா, அது ஒண்ணு. மனுவும் பிராமணர்களும் சேர்ந்து கூட்டி சேர்ந்து சதி செய்திருக்கிறார்கள், பிடுங்கிக் கொண்டார்கள். 6 வகை தொழில் பிராமணர்களுக்கு மனுவில் சொல்லியிருக்கு. வேதம் கற்றல், கற்பித்தல், யாகம் செய்தல், செய்வித்தல், தானம் பெறுதல், தானம் கொடுக்கிறது. 1வது அத்தியாயம் 88வது ஸ்லோகம். இதை தவிர பணம் சம்பாதிக்கிற மாதிரி வேறு தொழில் ஒரு பிராமணன் செய்தால் பணத்துக்காக உடனே வேதங்களை விட்டு, அதான் முக்கியம், வேதங்களை விட்டு பணத்துக்காக ஒரு பிராமணன் வேற தொழிலை செய்தால் உடனே அந்த பிராமணன் என்கிற அந்தஸ்திலிருந்து அவன் குடும்பத்தோடு நீக்கப்பட்டு 4ஆம் வர்ணத்தவனாக்கப்பட்டு விடுவான். 2வது அத்தியாயம் 168வது ஸ்லோகம். இது சாதாரணமான ஆபத்து இல்லாத காலத்தில் இருந்த நடைமுறை. ஆபத்து காலம் வருது, பிராமணர்களுக்கு வருமானம் இல்லை, அரசனுடைய மானியம் இல்லை, வெளியிலிருந்து மாணவர்கள் வந்து படிக்கவும் இல்லை, குருகுலத்தை பேண முடியல, வாழ முடியல, 6 தொழில்களால பிழைக்க முடியல. அப்பதான் ரிலாக்ஸேஷன் வருது. 10-81 தன்னுடைய சொந்த தொழிலால பிழைக்க முடியலைன்னா சத்திரியனுடைய தொழிலை செய்யலாம். அதனாலையும் பிழைக்க முடியவில்லை என்றால், நல்லா கவனிக்கணும், அதுல பிழைக்க முடியவில்லை என்றால் இது எப்பா நீங்க கொஞ்சம் உயிரை பிடிச்சு வச்சிருங்கப்பா, ஆபத்து காலம் சீக்கிரம் தீந்துரும், அதுவரையிலும் நீங்க உங்க உயிரை பிடிச்சு வச்சிருங்க. பிராமணர்கள் இருக்கணும், அவங்க உயிரோட எப்படியாவது நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கிடுங்க. அதனால
பிராமணருடைய தொழிலால பிழைக்க முடியலைன்னா நீங்க என்ன செய்யுங்க, சத்திரியன் தொழில வாங்க. சத்திரியன் தொழிலையும் பிழைக்க முடியலைன்னா நீங்க வைசியன் தொழிலுக்கு வாங்க. 1082. அதனாலையும் பிழைக்க முடியலைன்னா நீங்கள் சூத்திர தொழில். அதுக்கு முன்னால் ஒரு நம்பர் அந்த எண்ணை குறிச்சிருக்கல. சூத்திர தொழிலை குறிப்பிட்டு இதை செய்தால் செய்யக்கூடாதுன்னே சொன்னார். அதெல்லாம் அந்த தொழிலெல்லாம் இப்ப செய்யலாம்னு சொல்லுவார். 10:116 சிற்ப வேலை, மன்னனுடைய சேவகம், ஆணிரை காத்தல், வட்டி வாங்குறது, யாரிடமும் பிச்சை எடுப்பது. என் அன்பான சகோதரி சொல்லும் உங்களுக்கு கேட்கும்போது கஷ்டமா இல்லையா? பிச்சை எடுத்தால் பிழைச்சுக்க. எப்ப இது ஆபத்து காலம் சீக்கிரம் தீந்துரும், நம்ம பழைய நிலைக்கு வந்துரும், உயிரை காப்பாத்திக்கிடுங்க. பிச்சை எடுத்தாவது உன் உயிரை காப்பாற்றிக்கொள் என்று சொன்ன மனு கோயில்ல பூஜாரியாக இருந்து தொழில் செய்ய எதெல்லாமோ சொன்னார்ல. கோயில் சொல்றாரு, தேரோடு மீதி சொல்றாரு, என்னெல்லாமோ சொல்றாரு. என் அன்பிமிக்க சகோதரர்களே, பிராமணர்கள் கோயில்ல பூஜாரியாக அமர்ந்தால் வேதங்களை கற்பிக்கிற பணி தடைபட்டு போகுமோ என்கிற அச்சம் காரணமாக அவர் வேதங்களை கற்பிக்கிற பணியைத்தான் பிராமணர்கள் செய்யணும். ஜாதியாக மாறினா கூட அதைத்தான் செய்யணும். பிச்சை எடுத்தாவது பிழைச்சிக்கப்பா, கோயில்ல பூஜாரித்தனம் பண்ணுன்னு சொல்லல. இன்னொரு சுலோகம் 3வது அத்தியாயம் 151, 152. இந்த பிதுர் காரியங்கள்ல, தேவ பிதுர் காரியங்கள்ல இன்னார் தான் கூப்பிடணும், இன்னார கூப்பிடவே கூடாது. அப்படி ஒரு பட்டியல் ஒரு 10-12 சுலோகம் வருது. அதுல முக்கியமானது சடாதாரியான பிரம்மச்சாரி, வேதம் ஓதாதவன், மேகரோகி, சூதன், கிராம புரோகிதன். அடுத்த சுலோகம் 3:151-52. மருத்துவன், பூஜாரி, டெம்பிள் பிரீஸ்ட். இங்கிலீஷ்ல இதை டெம்பிள் பிரீஸ்ட் போட்டிருக்காங்க. புலை விற்பவன், இறைச்சி விற்கிறவன், இவங்களெல்லாம் கூப்பிடாது. எனவே கோயில்ல பூஜாரியாக பணியாற்றுகிற அந்த பிராமணர்களை இறைச்சி விற்கிறவங்களுடைய பட்டியலில் கொண்டு வந்து வைக்கிறார். இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, நான் அதை குறிச்சிருக்கல. ஒரு வழக்கு நடக்குது, சாட்சி சொல்றதுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஆள், ஒரு பிராமணர், அவர் பூஜாரியாக பணியாற்றுகிறவர். பூஜாரியாக பணியாற்றுகிற அந்த பிராமணர் கொடுக்கிற வாக்கு மூலத்தை 4ஆம் வர்ணத்துவன், படிக்காதவன் கொடுக்கிற வாக்கு மூலமாக நினைத்து பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நிலைமை. ஆனா கோயில்களில் பூஜாரிகளாக பிராமணர்கள் இருக்கிறாங்க. பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? யாரெல்லாமோ இருக்கிறாங்க. எங்க கோயில்ல என் சொந்தக்கார பையன் தான் இருக்கான். அப்ப எப்படி இவர்கள் கோயில்ல பூஜாரிகளாக சில கோயில நியமனம் ஆனாங்க? அதை சந்தோஷமா நாம படுறதுக்கு என்ன காரணம்? என் அன்பான சகோதரர்களே, புத்த மதத்தினுடைய ஆட்சி காலத்துல யாகங்கள் செய்வதற்கு தடை. யாகங்கள், யஜ்ஞங்கள், வேதங்கள்ல சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை முறைக்கு தடை. அது மக்களுடைய மகிழ்ச்சியை குறைச்சு போட்டு பல காரணங்களுக்கு யாகங்கள் மூலமாக திருப்தி அடைஞ்சிட்டு இருந்தாங்க. மக்கள் அதிருப்தியில இருந்த அந்த காலகட்டத்திலே யாகசாலை அமைக்கிற அந்த பிரமாணத்தின்படி, இலக்கணத்தின்படி கோயில்கள் அமைக்க வேண்டும் என கருதி அதற்குரிய ஆகமங்கள் ஏற்படுத்தினாங்க. இந்த பிரமாணத்தினுடைய அடிப்படையில், யாகசாலையினுடைய பிரமாணத்தினுடைய அடிப்படையில் கோயில்களை நிறுவனாங்க. அப்போ கோயில்கள் யாகசாலையினுடைய வேதங்களுடைய பிரதி. அதனால அந்த கோயில்ல பூஜாரியாக இருக்கிறதுக்கு வேதங்களில் பாண்டித்யம் உள்ள ஒரு பிராமணர் செய்தா நல்லா இருக்கும்னு சமூகம் கருதி இவங்க போய் அங்க உட்கார்ந்துக்கல. நான் தான் பூஜாரியா இருப்பேன் என்னவெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு கேட்கறதுக்கு காது கூசுது. கோயிலை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள், அடைச்சுக்கிட்டாங்க. ஆடா, சுவாமி தயானந்தா ஒரு தடவை சொல்லுவார், அவங்க அம்மா காலையில என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் தெய்வத்துக்கு நைவேத்தியம். அதனால அவங்க குளிச்சுட்டு ஆச்சாரமா பண்ணுவாங்க. சுவாமி சின்ன பையனா இருக்கிற பிராயமா மிரட்டு வர அம்மாவை போய் தொட்டுருவேன், எனக்கு இதை செய்து கொடுக்கணும், அதை செய்து கொடுக்கணும். அப்படி தொட்டுட்டா திருப்பி அந்த அம்மா போய் குளிக்க போகணும். அதுக்கு பயந்து செய்து கொடுப்பாங்களாம். சுவாமிஜியே சொன்னது.
இது போல ஒரு பிராமணர் பூஜாரியா ஒரு கோயில்ல இருக்காருன்னா அவருடைய சொந்த தகப்பனை உள்ள போக விட மாட்டார், சொந்த மகன் உள்ள போக முடியாது. அது எந்த எந்த பூஜாரி எந்த ஜாதிக்காரங்க பூஜாரியா இருந்தாலும் அதான் நடைமுறை. இது ஜாதி சார்ந்த விஷயம் இல்லை, இது அனுஷ்டானம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இன்னைக்கு என்னவெல்லாம் பேசுறாங்க, ஏன்னு பாத்தீங்க இன்னும் சொல்றாங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா கோயிலெல்லாம் பிராமணம் முடிச்சுக்கிட்டான், பிராமண மதம் சனாதன தர்மத்தினுடைய மதம் பிராமண மதம், பிராமணர்கள் வந்து மதம் தான் இந்து மதம், வேற ஜாதிக்காரங்க ஏண்டா இந்து மதத்தில் இருக்கிறீங்க கேட்கிறாங்களா இல்லையா? நீங்க வர வேண்டிய மதம் எங்க மதம் இங்க என்று பேசுகிறார்கள். இவையெல்லாம் இன்று காரணமாக்கப்படுகிறது. என் அன்பிமிக்க சகோதரர்களே, இதுவல்ல பிராமணர்கள் கோயிலில் பூஜை பண்ணினா சிறப்பாக இருக்கும் என்று அந்த கோயிலில் வழிபாடு செய்கிறவன் ஆசைப்படுறான். இனி இன்னும் ஒரு காரியம், வேதங்களை பாதுகாக்க மனு ஆள் தேடினாரே தவிர பிராமண சமூகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் ஆள் தேடல. 11வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம், தானம் பெறத்தக்க பிராமணர்கள் யார்? பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கிறது புண்ணியம், ரொம்ப பெரிய விசேஷம். அது ஒருவருடைய வாழ்க்கையில பல பாவங்கள் எல்லாம் நீக்கும். சரி, அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? வேதங்களை கற்றவர்களாகவும் வேதத்தை கற்றுக்கிட்டு சன்னியாசியா போயிடக்கூடாது. கிருகஸ்தனா இருந்து அந்த வேதம் சார்ந்த பணிகளை செய்ய வேண்டும். அத்தகைய பிராமணர்களுக்குத்தான் தானம் கொடுக்க வேண்டும். பயனற்ற பிராமணர்கள் ஒரு பட்டியல், 2வது அத்தியாயம் 157 158. ஆஹா, யானை அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆனா என்ன உண்மையான யானை இல்லையே, மரத்தால செய்தது. மான் அழகா இருக்கு, ஆஹா பிரமாதமா இருக்கு, ஆனா என்ன உண்மையான மான் இல்லையே, பஞ்சு அடைச்சு வச்சிருக்கு. மர யானை, தோல் மான், நபும்சகன், ஆக அந்த பையன் நல்லா இருக்கான், இன்னும் என்னச்சு நபும்சகன் இல்வாழ்க்கைக்கு அவன் ஒத்து வர மாட்டான். இவையெல்லாம் எப்படி பயனற்றவையோ அதுபோல வேதங்களை அத்தியனம் செய்யாத பிராமணர்கள் பயனற்றவர்கள். வேதங்களை அத்தியனம் செய்திருக்கணும், அதன்படி வாழணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி செய்யலைன்னா அவர்கள் பயனற்ற பிராமணர்கள். பரிஷத்துன்னு ஒரு வார்த்தை வருது, ஒரு சொல். 12வது அத்தியாயம் 110 இருந்து 114 வரை. மனுதர்ம சாஸ்திரத்தில், இது மனுதர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கல. சட்டங்கள் சொல்லப்படாத சட்டங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னா ஒரு பரிஷத்தை போடுப்பா. பரிஷத்துனா என்னது? 10 பேர் கொண்ட கமிட்டி. அதில் யாரெல்லாம் இருக்கணும்? ரிக், யஜூர், சாம, அதர்வணத்தை சொல்லலை. இந்த 3 வேதங்களையும் கேட்டவங்க, மீமாம்சகர்கள், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், இவங்க எல்லாம் தர்மசாஸ்திரம் படித்தவங்க, தர்க்க சாஸ்திரம் படித்தவங்க, இவங்கெல்லாம் கொண்ட 10 பேர் கொண்ட கமிட்டி. சரி, 10 பேர் கொண்ட கமிட்டி கிடைக்கலையா? 3 பேர் கொண்ட கமிட்டி. அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி யாரா இருக்கணும்? எல்லாம் பிராமணர்கள். அதான் கவனிக்கணும். 3 பேர் கொண்ட கமிட்டி யாரா இருக்கணும்? 3 வேதங்களையும் படித்தவங்களா இருக்கணும். 3 பேரும் கிடைக்கல, ஒரு ஆள் இருக்கட்டப்பா, ஆனால் வேதத்தை படிச்சிருக்கட்டும், அவங்கள பரிஷத்தா சொல்லு. ஆனால் நான் பிராமணன் என்று சொல்லிக்கொண்டு, எங்கள் அப்பா பிராமணர், நான் பிராமணன் என்று சொல்லிக்கொண்டு வேதங்களை படிக்காமல் இருக்கிற 1000 பிராமணர்கள் ஒன்று சேர்ந்தா கூட அது பரிஷத்தாகாது என்று மனு பேசுகிறார். மனு யாருக்கு தேவைப்பட்டார்? நமக்கு தேவைப்படலை. 2000 வருஷத்துக்கு முன்னாலே தேவையில்லைன்னு அதை புதைச்சாச்சு. அது ஒன்றும் சனாதன தர்மத்தினுடைய நூல் அல்ல. நமக்கு சனாதன தர்மத்துக்கு வேதங்கள் இருக்கு, வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற உபனிஷத்துக்கள் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, இனி இவைகளெல்லாம் ஒட்டி எழுதப்பட்டுள்ள இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் இருக்கு. அடிப்படை நூல் உபனிஷத்துக்களும் பகவத்கீதையுமே நம்ம எடுத்திருக்கிறோம். மனுதர்ம சாஸ்திரம் இல்லை. இன்னைக்கு அதை தோண்டி எடுத்து குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ வச்சு தேரில் உட்கார வச்சு வீதி உலா நடத்துறாங்களே யாரு?
மனு தர்ம சாஸ்திரத்தை இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களா? நம்ம கூட பலர் அப்படித்தான் இருந்திருப்போம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதனால மனுக்கு மோசம். மனுனுடைய ஸ்பிரிட் என்னன்னு பார்க்கணும். மனு என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சிருக்கணும். அவருடைய விருப்பம் என்னங்கிறத புரிஞ்சிட்டு இந்த அபிப்பிராயத்தை சொல்லணும். என் அன்பான சகோதரர்களே, நான் சுவாமிஜியினுடைய மாணவனாக இருந்ததுனால, இந்து மதத்தை பற்றி புரிந்து கொண்டதாலே, இதுதான் அதுலேயும் இருக்கும்னு தேடினேன். பைபிளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. இனி மனு தர்மம் படிக்கிற போது இந்த ஆன்மீக பூமியில இப்படி கருத்து இருக்கக்கூடுமான்னு நினைச்சு பார்த்தேன். அம்பேத்கர் உதவி செய்தாரு, வாசல் திறந்தது. மனுவை திருப்பி படிக்கிறப்ப இந்த அரசியல் பின்னணியிலே, இந்த அரசியல் நெருக்கடி இருந்த அந்த சூழ்நிலை எழுதப்பட்ட அந்த நூலை நான் அதற்கு பிறகுதான் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு மனு தர்ம சாஸ்திரம் ஒரு ஜாதி நூல், ஜாதி வேறுபாட்டை காட்டுகிற நூல், தீண்டாமையை பேணுகிற நூல், இதெல்லாம் சொல்றாங்க. இவையெல்லாம் மனுவில் இல்லை. ஒரு பாடல் கூட மனுவில் இல்லை என் அன்புமிக்க சகோதரர்களே. ஆனால் ஜாதி கலப்பு ஜாதியை பேசுற போது அவர் அந்த கலப்பு ஜாதியை அதை ஒன்று நான் சொல்லணும் கட்டாயம். ஒரு நிமிஷத்தில் அதை சொல்லிடுவேன். பிராமணனாக இருக்கிறார் ஒருவர், அவருடைய மனைவியும் பிராமணர். ஓகே, பிரச்சனை இல்லை, மேரேஜுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. இவங்க எப்படிப்பட்டவங்க? அந்த பிராமண சமூகத்திற்கு உரிய ஆச்சாரங்களோ சம்ஸ்காரங்களோ அனுஷ்டானங்களோ கடைபிடிக்கிறதில்லை. வேதம் சார்ந்த வாழ்க்கை முறையை வாழல. இந்த ஆளும் அப்படி, அந்த அம்மாவும் அப்படி. எனவே அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை பிராத்திய ஜாதி. மனு சொல்ற 10வது அத்தியாயம் 20 to 23 வரை பிராத்திய ஜாதி. பூர்ஜகண்டன் அந்த ஜாதிக்கு பேர். இது போல சத்திரியன், ஒரு சத்திரியன் சத்திரிய பொண்ணை கல்யாணம் பண்றான். அவனும் இந்த இந்த காரியங்கள் செய்யலைன்னா, அந்த விதம் சார்ந்த வாழ்க்கை முறை வாழலைன்னா, அவனுக்கு பிறக்கிற பிள்ளையும் பிராத்திய ஜாதி. இவங்க மல்லன். நாடுகள் தோறும் வேறு வேறு பேர்கள் இருந்தனன்னு மனு சொல்றாரு. ஒரு இடத்துல திராவிடர், முதல்ல சமஸ்கிருதத்தில் திராவிடர் சொல்ல நான் பார்த்தது அங்கதான். அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. அடுத்தால இன்னும் அதே போல வைசியர், அவங்களும் இந்த மாதிரி ஆச்சாரங்களை பின்பற்றலைன்னா அவங்களும் யாராக மாறுவாங்க? பிராத்திய ஜாதியா மாறிடுவாங்க. இவங்களைத்தான் தாழ்ந்தோர்னு பேசுறார். இவங்களை தான் ஆச்சாரத்தை பின்பற்றாத இந்த மக்களைத்தான் அவர் தாழ்ந்த இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. பிறப்பால எந்த இடத்துலையும் இந்த ஜாதி உயர்ந்தது, இந்த ஜாதி தாழ்ந்தது. குறிப்பா பிராமணர்கள் ஒரு இடத்துல கூட பிராமண பணியை பற்றி பேசுற போது சொல்லுவார். எனவே என் அன்புமிக்க சகோதரர்களே, நீங்க நாம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, எந்த விஷயத்தை இன்னைக்கு நம் மதத்தின் மீது திணிக்கிறார்களோ, தீண்டாமை இருக்கு, ஜாதி பேதம் இருக்கு, இதுதான் அது என்று சொல்றவங்க எல்லாம் அவங்க மதத்துல இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதைத்தான் அந்த நூல்களில் அறிய முடிகிறது. இதோடு நான் என்னுடைய ஒரே ஒரு செய்தியை சொல்றதுக்கு என்ன அனுமதிக்கணும். சபரிமலைக்கு பெண்கள் போக முடியல. நான் இது பராசரஞ்சி கிட்ட உங்கள்கிட்ட கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாதுங்கிறது ஒரு சனாதன பெண் இந்த போராட்டம் நடத்த மாட்டான், அவளுக்கு தெரியும். ஆனால் இதை நடத்துறவங்க பெண் உரிமை என்று பேசிக்கொள்கிறவர்கள் நடத்தினாங்க. சபரிமலைக்கு போறது பெண்ணியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒரு 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 நம்முடைய விரதம் சம்பந்தப்பட்டது. 40 நாள், ஒரு மண்டலம் 48ங்கிறாங்க, ஒரு விரதம் இருக்கணும். எந்த பொண்ணுக்கு விரதம் இருக்க அந்த திறமை இருக்கோ, தகுதி இருக்கோ, அந்த 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 இயற்கை வரக்கூடிய உபாதை இல்லாமல் எந்த பெண் அந்த விரதம் இருக்க தகுதி உடையவளோ, அந்த அந்த வயசு வர்றதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அவங்க விரதம் இருக்கலாம், போகலாம். இது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வேற பெண்ணியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. அதனால அந்த கேஸ் அந்த கண்ணோட்டத்தில் அதை எடுத்துட்டு போகணும். மனு தர்ம சாஸ்திரத்தில் 11வது அத்தியாயம் 36வது ஸ்லோகத்தில் இதை சொல்றாரு, மனுவே சொல்றாரு. யாகங்கள் செய்கிற போது கன்னி பெண்களும் திருமணமானாலும் யுவதி பெண்களும் செய்யக்கூடாது
என்று சொல்றது அந்த அடிப்படையில் இருக்கிறோம். எனவே மனுதர்ம சாஸ்திரத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்கு, பெண்கள் ஆண் பெண் சமம்னு சொல்லியிருக்கு, கிருகலட்சுமி பெண்கள் வீட்டினுடைய கிருகலட்சுமின்னு சொல்லியிருக்கு, பெண்கள் தனக்கு விருப்பப்பட்ட கணவனை சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது, சொத்துரிமை இருக்கு, ஆண் பெண் சமத்துவம் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. எனவே என் அன்பான சகோதரிகளே சகோதரிகளே, மனுதர்ம சாஸ்திரம் ஆண் பெண் பேதம் பாராட்டவில்லை. மனுதர்ம சாஸ்திரம் ஆண் பெண் பேதம் பாராட்டவில்லை. பிறப்பின் அடிப்படையில் எவரையும் பிரித்து பேசவில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று மனு பேசுகிறார். எல்லோருக்கும் எல்லாம், ஈச் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஈச். இதுதான் மனுவினுடைய கொள்கையும். வேற்றுமையில் ஒற்றுமை, சமூகத்தில் அனைவரும் சமம், இதைத்தான் மனு போதிக்கிறார். தயவு செய்து மனுவை சரியாக புரிந்து கொண்டு, அந்த காலத்தினுடைய வரலாற்று பின்னணியின் அடிப்படையிலே புரிந்து கொண்டு நாம் எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த மனுதர்ம சாஸ்திரம் சமூக நீதியை தவிர வேறு எதையும் போதிக்கவில்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.